Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கோரி 13வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சத்திரப்பட்டி, சங்கரபாண்டியன்புரம், ஐயனாபுரம், சமுசிகாபுரம் பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் மருத்துவ துணி உற்பத்தி செய்து வருகின்றனர். இதை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதால் கூலி உயர்வு கேட்டு சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் 13வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது. அடிப்படை வசதிகள் கூட இல்லாத சென்னை திருவான்மையூர் பேருந்து நிலையத்தை மேம்படுத்த நிதி ஒதுக்கியும் 2 ஆண்டு காலமாக பணி தொடங்காமல் உள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் பயன்படுத்தி வரும் இப்பேருந்து நிலையத்திற்குள் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. பயணிகள் அமரும் நாற்காலிகள் உடைந்து காணப்படுவதால் பயணிகள் நின்ற வண்ணமே பேருந்துக்காக காத்து கிடக்கின்றனர். மேலும் கழிப்பட வசதிகள், குடிநீர் வசதிகள் எதுவும் இந்த பேருந்து நிலையத்தில் இல்லை என பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இரவு நேரங்களில் விளக்குகள் இல்லாததால் பேருந்து நிலையம் இருள் சூழ்ந்து காணப்படுவதாகவும் பேருந்துக்காக அச்சத்துடனே காத்திருப்பதாகவும் பெண்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2023ஆம் ஆண்டு திருவான்மையூரில் புதிய பேருந்து நிலையம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்தும் தற்போது வரை விடியா ஸ்டாலின் அரசு அதற்கான பணிகளை தொடங்காமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.